அடுத்தடுத்து நடந்த அவலம், கடும் பீதியில் தமிழக மக்கள். கிழிந்தது திராவிட மாடல் ஆட்சியின் போலி முகத்துரை. இந்தியாவிலேயே மிக பாதுகாப்பான மாநிலம் மற்றும் முன்னேற்றமான மாநிலம் தமிழ்நாடு என்று தொடர்ந்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு விளம்பரம் செய்து வருகிறது. ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் நடந்த அடுத்தடுத்த சம்பவங்கள் திமுக அரசு போலி விளம்பரங்களுக்கு சவுக்கடியாக அமைந்துள்ளது. குறிப்பாக மானாமதுரை முதல் நாமக்கல், கிருஷ்ணகிரி வரை நடந்த தமிழ்நாட்டில் வெவ்வேறு பகுதிகளில் அரங்கேறிய சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் கவலைக்கிடமாக்கி இருக்கிறது. தமிழக மக்கள் தங்கள் சொந்த வீட்டிலேயே கூட பாதுகாப்பாக இருக்க முடியாத ஒரு சூழல்தான் தற்பொழுது தமிழகத்தில் அரங்கேறியிருக்கிறது. அந்த அளவுக்கு தமிழக சட்டம் ஒழுங்கு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாய் இருக்கிறது. இந்த நிலையில் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையைச் சேர்ந்த 26 வயதான ஆகாஷ் என்கிற பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர் காவல்துறை விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்துச் செல்லப்பட்டு மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் மீண்டும் அவரை விசாரணைக்கு அழைத்துச் சென்றபோது திடீரென்று மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் அவருடைய மரணத்தில் பெற்றோர்கள் சந்தேகங்களை எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக திமுக ஆட்சியில் இதுவரை காவல்துறை கஸ்டடியில் மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 27ஆக உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் திமுக இளைஞரணியைச் சேர்ந்த நிர்வாகி கவின் என்பவர் 15 வயது சிறுமியை தாக்கி தகாத முறையில் நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டார். அதேபோன்று கடந்த மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினத்தன்று நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே 7 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்முறைக்கு உள்ளானது தமிழகத்தை உலுக்கியது. ஒரு பேக்கரி தொழிலாளியின் மகளான அந்த சிறுமி வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த போது காணாமல் போனார். சிறிது நேரத்தில் அழுது கொண்டே திரும்பி வந்தபோது உடைகள் இரத்தக்கரையுடன் இருந்ததாக கூறப்படுகிறது. மருத்துவ பரிசோதனையில் பாலியல் வன்கொடுமைக்கு அந்த சிறுமி ஆளானது உறுதி செய்யப்பட்டு மேஸ்திரியை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். அதேபோன்று அதற்கு அடுத்த நாள் மார்ச் 9ஆம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே 70 வயது விவசாயம் அவரது 60 வயது மனைவியும் தனியாக பண்ணை வீட்டில் வசித்து வந்த நிலையில் நள்ளிரவு அவர்கள் வீட்டுக்குள் புகுந்து தாக்கியதில் 70 வயதில் முதியவர் கடுமையாக காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்தார். 60 வயது மனைவி தீவிர சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. இப்படி தமிழகத்தில் ஒரே காலகட்டத்தில் அடுத்தடுத்து காவல் நிலையத்தின் மரணம், சாதாரண தொழிலாளி கொலை, சிறுமி மீது தாக்குதல், முதியவர் மீது கொடூர கொலை என மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து வரும் நிலையில் குறிப்பாக தமிழக மக்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதற்கு கடும் அச்சத்தில் உறைந்திருக்க இந்த திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவிலேயே பாதுகாப்பான மாநிலம் தமிழகம் என்று விளம்பரம் செய்து யாரை ஏமாற்றப் போகிறது என்கிற கோபம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது.